ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர்கள் ஹரிஹரன், மலர்கொடியை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பல்வேறு திருப்பங்கள் ஒவ்வொரு நாளும் விசாரணையில் கிடைக்கிறது. அதுல சமீபத்துல 2 வழக்கறிஞர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார்கள். ஒருவர் முன்னாள் ரவுடி தோட்டம் சேகருடைய மனைவி மலர்குடி, இவர் பெண் வழக்கறிஞர் எழும்பூர் நீதிமன்றத்துல. அதே போல ஹரிஹரன் என்ற ஒரு வழக்கறிஞர், 2 பேரை கைது செய்தார்கள். இருவருமே வெவ்வேறு அரசியல் கட்சிகள்ல பொறுப்பில் இருந்தவர்கள். இருவருமே அந்த அரசியல் கட்சிகளில் இருந்தும் நீக்கப்பட்டனர். இந்த நபர்களுடைய பரிவர்த்தனையை வைத்து விசாரித்துதான் இந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். மலர்கொடியினுடைய வங்கி கணக்கில் இருந்து கொலையாளிகளுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் பரிவர்த்தனை நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில மலர்கொடியையும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஹரிஹரனையும் கைது செய்தார்கள். இந்த நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைத்த தகவலின்படி இந்த ஹரிஹரன் தான் இதற்கு ஒரு மீடியேட்டராக, பல்வேறு நபர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மீடியேட்டராக செயல்பட்டு இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஹரிஹரனுக்கு இந்த 50 லட்சம் ரூபாய் பணம் அவரிடம் கொடுக்கப்பட்டு அவர் மூலமாக மலர்குடியின் வங்கி கணக்கில் இருந்து பரிவர்த்தனை செய்யப்பட்டதாக போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. எனவே இந்த 2 பேரையும் தற்பொழுது போலீசார் காவலில் எடுக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஹரிஹரனிடம் பணம் கொடுத்தது யார்? ஏற்கனவே சம்பவ செந்தில் என்ற தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவுடி பணம் கொடுத்ததாக கூறப்பட்டாலும் சிறையில் இருக்கக்கூடிய பிரபலமான சென்னையினுடைய தாதா ஒருவர் இதில் தொடர்பு இருப்பதும் போலீசாரினுடைய சந்தேகத்தை வலுவாக ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நபர் சிறையில் இருந்து இதற்கான பல்வேறு திட்டங்களை தீட்டியதாகவும் அவர் மூலமாக இந்த பணம் ஹரிஹரனுக்கு வந்ததாகவும் அவரிடமிருந்து மலர்கொடியின் வங்கி கணக்கிலிருந்து கொலையாளிகளுக்கு பணம் பரிவர்த்தனை நடந்திருப்பதாக போலீசார் சில ஆதாரங்களின் மூலம் சந்தேகிக்கிறார்கள். இது குறித்து விசாரித்து வாக்குமூலத்தை உண்மையை உறுதிப்படுத்துவதற்கு, வாக்குமூலத்தின் அடிப்படையில் உண்மையை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஹரிஹரனையும் மலர்கொடியையும் காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக மனுவையும் விரைவில் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் போலீஸ் தரப்புல கூறப்படுகிறது.